அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் பிரமோ எல்லாம் உண்மை தெரிஞ்சு வெளியே துரத்துறாங்க முரளிகிருஷ்ணாவை. இவ்வளோ நாளா உன்னை இந்த வீட்டில் நாங்கள் தெரியாத இருக்க வச்சுட்டு இருந்தோம். அதுதான் நாங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஒழுங்கு மரியாதையை வெளியே போடான்னு நாங்கச்சு. நீ திருந்தாத ஜென்மமாக இருந்துட்டு இருக்கல. இவ்வளோ நல்லவன் நல்லவன் சொல்லி நம்பிட்டு இருந்தா எங்கள் பின்னாடியே வந்து முதுகில் குத்துற அளவுக்கு வந்துட்டு இல்லைன்ட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாட்டி அஞ்சலி எல்லாம். அஞ்சலி இருந்துட்டு யார் என்ன சொன்னாலும் நான் உங்களை நம்பிட்டு இருந்தேன்ல, அதுதான் நான் பண்ண தப்பு. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டீங்களேன்னு வாங்க. ஆமா, எனக்கு அபியே ரொம்ப பிடிக்கும். அபிக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்றத சொல்றாங்க. எப்படிங்க அபி உங்களை தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன்ட்டு இப்படி வந்து கேவலமான கருத்தை பண்றீங்க. நீ என்ன வேணும்னாலும் சொல்லு அஞ்சலி, எனக்கு அபி தான் முக்கியன்றாங்க. அப்ப ராக கோவப்பட்டு முரளிகிருஷ்ணனுடைய கணத்துல பல்லாறு நினைக்கிறாங்க. சே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை? கல்யாணம் பண்ணிட்டு அக்கா கன்சீவா இருக்காங்க. நான் இப்போ என்னடனா அபிதான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி சொல்ல உனக்கு கேவலமா இல்லைன்றாங்க. இதுக்கு நான் எதுக்கு கேவலப்படணுன்றாங்க. கேவலப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையன்றாங்க. இப்படியெல்லாம் வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் உன்னை காரி துப்புவாங்கடா அப்படின்ட்டு சொல்லி ராகவ் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இங்கே பாரு, நான் அடிச்சு உன்னை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளிடுவேன். ஆனால் அக்கா வேணான்றாங்கன்றதுனால பொறுமையாக இருக்கா. ஒழுங்கு மரியாதை வெளியே போடா அப்படின்றாங்க. இங்கே பாரு, இந்த வீட்டில் நான் இருந்துகிட்டே இருப்பேன்னு நினச்சேன், நான் ஏன் இருக்க போகிறேன், வெளியே போகிறேன் அப்படின்ட்டு ராகவும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. முரளிகிருஷ்ணன் வெளியே போயிடுறாங்க. அஞ்சலி நம்பினதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க.